வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, எல்லாம் சொல்லுங்க, எவனோ அவன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. பாருங்க, சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அவனவன் தன் தன் வழிகளிலே நாம் போனோம். அவனவன் தன் தன் வழிகளிலே போனோம். இன்னைக்கு பாருங்க, மனுஷன் அவன் வழியில் போகிறதான் பார்க்குறான். கர்த்தருடைய வழியில் வர்றதுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறான். மனுஷன் பிரியப்பட மாட்டேங்கிறான். எனக்கு இந்த வழி பிடிச்சிருக்குது, நான் என்ன செய்வேன், போவேன். யார் என்ன செய்யக்கூடாது, நீ தடுக்கக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, குற்றம் சாட்ட கூடாது. எனக்கு இந்த வழி பிடிச்சிருக்குதுங்க, நான் அப்படி தானே செய்வேன், போவேன். அவனவன் தன் தன் வழிகளிலே நாம் போனோம் என்று பாருங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 53ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். எங்கே? சங்கீதம் 128:1 ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். இந்த மனுஷன் யாரு? கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிற மனுஷன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிற மனுஷன். நீங்க எந்த வழியில் நடக்கிறீங்க? பொய் சொல்லாம சொல்லுங்க, நீங்க எந்த வழியில் நடக்கிறீங்க? குடும்பத்தில் ஏன் பிரச்சனை அப்படின்னா, மனைவிக்கும் புருஷனுக்கும் ஆளாளுக்கு ஒரு வழியில் நடக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆளாளுக்கு ஒரு வழியில் நடக்கிறதுக்கு பார்க்குறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. நான் படிச்சிருக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் பணம் நான் என் வழியில் என்ன செய்வேன், வாவேன். நீ சம்பாதிக்கிற, உன் பணம் உன் வழியில் என்ன செய்ய. அநேக குடும்பங்கள் தரிசாய் போனதுக்கு காரணம் இதுதான். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். ரட்சிக்கப்பட்ட அநேகர் பாருங்க, நான் யாரோ குறித்தெல்லாம் சொல்லலை, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரக்கூடியவங்க பாருங்க, நல்ல சம்பாத்தியம். 2 பேரும் ஒரு சம்பாத்தியத்தை செலவழிச்சுட்டு ஒரு சம்பாத்தியத்தை அப்படியே சேவ் பண்ணிட்டு வச்சுட்டா பாருங்க, இவங்க ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ளேயும் 10 வீடு கட்டி முடிச்சிடலாம். பொய் சொல்லலைங்க, 10 வீடு கட்டி முடிச்சிடலாம். ஆனால் ஒரு வீடு கூட இல்லாமல் வாடகைக்கு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க அநேகர் பாருங்க, நல்ல வேலையில் இருக்கிறவங்க ஒரு வீடு கூட கட்ட முடியாமல் எங்கே இருக்காங்க. இன்னையா இவ்வளோ நாள் என்ன செஞ்சீங்க, என்ன சம்பாரிச்சிங்க அப்படின்னா, குடும்பத்துக்கு தான் போட்டேன் அப்படின்னு பொய் அடிச்சிருவேன். எதுக்கு போட்டேன்? குடும்பத்துக்கு தான் போட்டேன்னு ஒரு பொய் என்ன செஞ்சிருது, அடிச்சிடுறது. பாருங்க, ஒரு ஃபேமிலி இப்படி ஆயிடுச்சு. பாருங்க, ஃபேமிலி இப்படி ஆயிடுச்சு. ஒரு வீடு கூட இல்லாமல் வாடகையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, என் சம்பாத்தியம், என் உழைப்பு, நான் அப்படி தானே செய்வேன், செலவழிப்பேன். யார் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. பாருங்க, இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கெட்டு போனதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். அப்போ இந்த உலகத்தினுடைய பிரச்சனைக்கு பதில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தினுடைய பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிறார், தீர்வாக இருக்கிறார். அப்போ முதலாவது ஒரு மனுஷன் இயேசுவை நம்பணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை விசுவாசிக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய கல்வாரி பாடுகளை விசுவாசிக்கணும், அவன் இருதயத்தில் மாறணும், அவன் இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். அடுத்த ஸ்டெப் என்ன? கர்த்தருடைய வழிகளிலே நடப்பதற்கு அவன் தீர்மானம் எடுக்க வேண்டும். இங்கே நான் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான். எல்லாரும் பாக்கியவான்கள் கிடையாது, எல்லாரும் பாக்கியவான்கள் கிடையாது. கர்த்தருடைய வழிகளிலே யார் நடக்கிறார்களோ, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நான் பார்க்கிறோம், உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் கால்நடையை சீர்தூக்கி பார். நான் சில சமயங்களை யோசித்து பார்க்கறது, காலை அப்படி தூக்கிட்டு பார்க்கறது, கரெக்டாக தான் வச்சு போகிறோமா நம்மன்னு வாழ்க்கையை சொல்கிறேங்க. நான் உண்மையாகவே இப்படி காலை தூக்கி பார்க்கறது, கரெக்டாக தான் நம்ம போகிறோமா, கரெக்டாக நான் போய்கிட்டு இருக்கிறோமா நான் லைஃப்பில், இல்லை வேற எங்கேயும் போகிறோமான்னு சில சமயம். ஏன்னா அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, உன் கால்நடையை சீர்தூக்கி பாரு, காலை தூக்கி பாரு, கரெக்டாக தான் போகிறோமா, குடும்பத்துக்கு விரோதமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா, பிள்ளைகளுக்கு விரோதமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கோமா, மனைவிக்கு விரோதமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா, மனைவிக்கு இது துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அடிக்கடி காலை நினைச்சுக்கிறது, தூக்கி இப்படி பார்த்துக்கிறது, செக் பண்ணிக்கிறது. இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் இருக்குதே, ஞானத்தின் களஞ்சியம், ஞானத்தின் ஊற்று. அது எந்திரிச்ச உடனே காலையில் அந்த நீதிமொழியில் வாசிங்க. 1ஆம் தேதிக்கு 1, 31ஆம் தேதிக்கு மறுபடியும் 1ஆம் தேதிக்கு ஸ்டார்ட் பண்ணி வந்தீங்கன்னா எப்படியும் ஒரு 10 வருஷம் வாசித்தீங்கன்னு வச்சுங்களேன். அதை மட்டும் வாசிட்டு போயிருங்க சொல்லலான்னு.
சரி, அதோட வாசித்து நல்ல வேலைக்கு பாஸ் ஒன்னே ஒன்று சொல்லிட்டாரு, தோத்திரம் அல்லேலூயா முடிச்சிடும். மற்றையும் வாசிக்க வேணாம். அது இல்லை, காலையில் எழுந்திரிச்சு பால் குடிக்கிற மாதிரி. அது பால் குடிச்சிட்டு அப்புறம் 8 மணிக்கு என்ன செய்வாங்க? அந்த மாதிரி காலையில் எந்திரிச்சு என்ன செய்யுங்க? முதல்ல நீதிமொழிகளை 1ஆம் தேதிக்கு 1, 2ஆம் தேதிக்கு 2, 10ஆம் தேதிக்கு 10. எனக்கு நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போகும்போது எனக்கு எடுத்த ப்ரொபோசர் ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்தாரு. எல்லாருக்கும் பொதுவாக சொன்னார் காலேஜில். அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இன்ன வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், இன்ன வரைக்கும் அடிச்சுட்டு இருக்கிறேன், இன்ன வரைக்கும் அது போய்கிட்டு இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோடனே முதல்ல நீதிமொழியில் வாசித்தரணும். இன்றைக்கி என்ன தேதி? 17. 17ஆம் அதிகாரத்தை என்ன செஞ்சிடணும்? வாசித்தரணும். வாசிக்க 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 ஞானம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பெருக ஆரம்பிக்கும். விவேகம் பெருக ஆரம்பிக்கும். பாருங்க, எல்லாம் போயிட்டு இருக்குது. அப்ப நீதிமொழிகள் சொல்லுகிறது, உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் கண் வலதுபுறத்தில் இடதுபுறத்திலும் சாயாது இருப்பதாக. வாசித்திருக்கிறீங்களா? உன் கண்ணு என்ன சொல்றாரு? இந்த பக்கத்துல இந்த பக்கத்துலையும் பார்க்காத, அடுத்த குடும்பத்தை பார்க்காத, அடுத்தவே மனைவியை பார்க்காத, அடுத்தவன் புருஷனை பார்க்காத. அதில் அவ்வளோ இருக்குதுங்க அர்த்தம். இப்படியும் பார்க்காதுன்னு சரி, சும்மா பார்க்கக்கூடாது அவ்வளோ அர்த்தம் கிடையாது. அடுத்தவன் பொருளை திருடாத, அடுத்தவனுடைய ஸ்கூட்டரை திருடாத, அடுத்தவனுடைய வண்டி எடுக்காத, அடுத்தவனுடைய தோப்புக்குள்ளே போய் அது களவாண்டாத, இங்கிட்டு பார்க்காத. என்னைய பாரு, என் கல்வாரியை பாரு, என் தழுமை பாரு, என் வார்த்தையை பாரு, நான் உன் தேவையை சந்திப்பேன். கர்த்தர் அப்படி சொல்றாருங்க. உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் கண் வலது பக்கத்தில் இடதுபுறத்தில் சாயாது இருப்பதாக. எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று உனக்கு என்ன செய்யும்? புறப்படும். அப்ப இங்க ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம் 1ஆம் வசனத்துல. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உண்மையாவே யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தருடைய வழிகளிலே என்ன செய்கிறவர்கள், அவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் பேறு பெற்றவர்கள். ஆமென். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வழிகளிலே நடங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடங்கள், கர்த்தருக்கு உகந்த வழியிலே நடங்கள். யாருக்கு பிரியமா இருக்கோ பிரியமா இல்லையோ அதை பத்தி எனக்கு அவசியமே கிடையாது. கர்த்தருக்கு என்ன செய்ய போறேன்? நான் கீழ்ப்படிய போறேன், பிரியமா இருக்க. ஒரு சத்தியவேதத்திலே பார்க்கிறோம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கு. நான் உனக்கு முன்னே போய், இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும் நீங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக, ஸ்ட்ரெயிட் ஆக்குவேன். வளைஞ்சு 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 வண்டியை ஓட்டிட்டு போனால் என்னைக்கு போய் சேர்றது? அதனால தான் பைபாஸ் கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்க? சென்னைக்கு பெங்களூருக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க? பைபாஸ். பைபாஸ்னா அந்த பெண்டகண்டெல்லாம் நெளிச்சு சரி பண்ணி ஸ்ட்ரெயிட் ஆகிடுறது. இது ஊருக்குள்ளே போய் அதுக்குள்ளே போய் ஸ்டாப் போய் சேர்றதுக்குள்ளேயும், அன்றைக்கி மெட்ராஸுக்கெல்லாம் போகிறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம். உண்மையாகவேங்க. அந்த திருவள்ளூர் போக்குவரத்து கழகம்னு ஒன்று இருந்துச்சு, டிடிசின்னு. அது கொஞ்சம் ஸ்பீடாக போவான், காசு கூட வாங்குவான் அந்த காலத்தில். ஆனால் 8 மணி நேரத்தில் போவான். அது எத்தனை மணி நேரம்? மெட்ராஸ் போகிறதுக்கு 8 மணி நேரம். இன்றைக்கி கரெக்டாக 5 மணி நேரத்தில் போயிடுறான். 4.5 மணி நேரம் கார்லாம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஓடிடுறாங்க. ரோடு அப்படி போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது எல்லாமே. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன்? மக்கள் பாருங்க, அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குது. ஆமாவா இல்லையா? அவங்களுக்கு வர வேண்டிய சொத்து வரமாட்டேங்குது. எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பணம் வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே, அந்த சொத்து வந்தால் நல்லா இருக்குமே, இந்த சிக்கல்லாம் நீங்கிச்சுன்னா நல்லா இருக்குமே, இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து கிடச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும், அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிடுவோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, என் வழியில் நீ நடந்து வந்தேன்னா நான் உனக்கு முன்னால் போய் கோணலானதெல்லாம் எடுத்து விட்டு, சிக்கலானதெல்லாம் எடுத்து விட்டு, சீக்கிரம் வர வேண்டியதை கொண்டு வந்து நான் சேர்த்துருவேன். சீக்கிரம் வர வேண்டிய பணம், சொத்து, காசு எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து என்ன செஞ்சிருவேன்? சேர்த்துருவேன். ஸ்மூத்தாக செய்ய லைஃபு போகும், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. ஆகையால் தான் ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷி கர்த்தருடைய வழிகளிலே நடக்க தீர்மானிக்க வேண்டும். இந்த உலகம் தன் தன் வழிகளிலே போய்கொண்டிருக்கிறது. அவன் தன் தன் வழியிலே போனோம் என்று நாம் சத்தியத்திலே பார்க்கிறோம். நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்க வழியில போகக்கூடாது. கர்த்தருடைய வழியிலே, கர்த்தருக்கு உகந்த வழியிலே,
கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்க வேண்டும். நான் போகிறது சரியா? அப்பப்போ நின்று யோசித்துக்கிறேனுங்க. அப்பப்போ நின்று யோசித்துக்கிறோம், நான் போகிறது சரியா, நான் எடுக்கிற தீர்மானம் சரியா. நான் சொல்கிறேன், இது முக்கியமான காரியத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சும்மா விளையாட்டுக்கு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமான காரியம். நின்று நிதானித்து யோசித்து, நான் போகிற வழி சரியா, நான் எடுக்கிற பாடம் சரியா, காலேஜுக்கு போகிறேன், 11th ஸ்டாண்டர்டு போகிறேன், அடுத்து போகிறேன், நான் எடுக்கிற பாடம் சரியா அப்படின்றத யோசிக்கணும், சிந்திக்கணும், கர்த்தர்ட்ட கேட்கணும், கர்த்தர்ட்ட விசாரிக்கணும். ஆண்டவரே, நான் எடுக்கலாமா, நான் இதை செய்யலாமா, இதை நான் வாங்கலாமா, இதை வாங்கக்கூடாதா, இதில் நான் காலை வைக்கலாமா வைக்கக்கூடாதா, எனக்கு ஆலோசனை கொடுங்க ஆவியானவரை, தூய ஆவியானவரை எனக்கு உதவி செய்யுங்க என்று நின்று நிதானித்து என்ன செய்யணும், கர்த்தர்ட்ட விசாரித்து என்ன செய்யணும், தீர்மானங்களை எடுக்கணும். பாருங்கள், நீங்கள் திருச்சிக்கு போகணுன்னு விருப்பப்படுறீங்க, அந்த இடத்துல போய் ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க, சார் திருச்சிக்கு போகிற வழி எங்கே சார் சொல்லுங்கள் சார்னு கேட்குறீங்க. அவர் பாருங்கள், இந்த பக்கத்தில் நீங்கள் காமிச்சு விட்டுறாரு மதுரை ரோடை, இந்த வழியாக போனீங்கன்னா அப்படி நேராக போயிடலாம் சார்னு சொல்கிறீங்க. நீங்கள் மதுரையெல்லாம் தாண்டி காரைக்குடியெல்லாம் தாண்டி நேராக ராமநாதபுரம் போயிட்டீங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அச்சோ, எங்கடா வந்து நிற்கிறோம், இன்னைக்கு காரை திருப்பி எப்படி வர்றது, மதுரைக்கு வந்து வர்றதா, இல்லை காரைக்குடியிலேருந்து புதுக்கோட்டை வந்து புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர் வந்து திருச்சி வர்றதா, எப்படி வர்றதுன்னு என்ன யோசிக்கிறது? சரி, இது ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரத்தில் ரிட்டர்ன் ஆகி வந்துடுறோம். வாழ்க்கை 5 வருஷம் போயிடுச்சுன்னா, 10 வருஷம் போச்சுன்னா போனது தான், அவ்வளோதான். திருப்பி ரிட்டர்ன்லாம் வராது. 5 வயசு தாண்டி போயிடுச்சு, அவ்வளோதான். 10 வயசு போயிடுச்சு, வருஷங்கள் போயிடுச்சு, அவ்வளோதான். திருப்பி ரிட்டர்ன் வர முடியாது. அதனால் எப்பயுமே வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட விசாரியுங்கள், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தாவே, நான் போகிற வழி சரியா, நான் எடுக்கிற தீர்மானம் சரியா, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. அநேகர் அழுகுறாங்க, கண்ணீர் சிந்துறாங்க. வருஷங்கள் போயிடுச்சு, காலங்கள் போயிடுச்சு, ஆண்டவரே இப்படி விட்டுப்புட்டேனே எல்லாத்தையும். உண்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அவனவன் தன் வழியிலே போனார்கள். நான் சொல்கிறேன், கர்த்தாவே, எனக்குன்னு தனி வழி கிடையாதுப்பா, உம்முடைய வழி தான் என் வழி. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வழிதான் என் வழி. ஆமென். எனக்குன்னு தனி வழி கிடையாது ஆண்டவரே, உம்முடைய வழி தான் என் வழி. உமது பாதைகள் நெய்யாய், சங்கீதம் 65:11. உமது பாதைகள் நெய்யாய். யாருடைய பாதை? அவருடைய பாதை. அவருடைய பாதையில் நெய் அப்படியே பொழிஞ்சு ஊற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ அவருடைய வழியில் நாம் போனோம்னா, இப்போ நம்ம வழியில், நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் என்ன பொழியும்? நான் என் வழியில் போவேன், இப்படி போவேன், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு பிரியமாக இருக்குது, நான் அப்படி தான் போவேன். யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். அப்பா பேச்சையும் கேட்க மாட்டேன், அம்மா பேச்சையும் கேட்க மாட்டேன், மனைவி பேச்சையும் கேட்க மாட்டேன், புருஷன் பேச்சையும் கேட்க மாட்டேன், எவன் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். ஆனால் அப்படி தான் போவேன்னா வாழ்க்கை போச்சு, எதிர்காலம் இல்லை, மர்கையா. எப்போதும் நின்று நிதானித்து யோசித்து கவனமாய் ஆவியானவரோடு உறவு வைத்து, ஆவியானவரோடு பேசி, ஆவியானவர்கிட்ட கேட்டு, ஆவியானவரை எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியானவரை என்னை வாழ வைங்க ஆவியானவரை. அப்படி வரும்போது தான் நான் சொல்கிறேன், வருஷங்களை இழக்க மாட்டோம், ஆசீர்வாதங்களை இழக்க மாட்டோம், சொத்துக்களை இழக்க மாட்டோம், பணத்தை இழக்க மாட்டோம், எதையுமே என்ன செய்ய மாட்டோம், இழக்க மாட்டோம். நான் சொல்கிறேன், கண்ணை மூடி பரலோகத்துக்கு போகிற நாள் சந்தோஷமான நாளாக இருக்கும். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? வயசாகி போதும் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தது, நாங்கள் வந்துடுற ஆண்டவரை அப்படின்னு கண்ணை அந்த மூடுற நாள் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு சந்தோஷமே இல்லை, ஐயோ போச்சு எல்லாம் அப்படின்னு உயிர் போயிடுச்சு, எங்கே போகிறோம் தெரில, எல்லாம் போச்சே, இப்படி விட்டுட்டு போகிறோமே, அனாதையா பிள்ளை குட்டி எல்லாம் போகிறேன், என்ன எப்படி வாழ போகுது, எப்படி பிழைக்க போகுது, பூரா போச்சு. நான் சொல்கிறேன், கண்ணை மூடுற நாள் மகிமையான நாளாக, என்ன நாள்? மகிமையான நாள், ஆசீர்வாதமான நாளாக, நிம்மதியான ஒரு நாளாக, கண்ணை முன்னே அங்கே ஒரு செகண்டில் கண்ணா என்ன செய்ய போகிறேன் அப்படி